என்தால்பி சேஞ்ச் அண்ட் என்ட்ரோபி சேஞ்ச் ரெண்டும் தனித்தனியாக ஒரு ஸ்பான்டேனியஸ் கேரக்டரை டிஃபைன் பண்ண முடியல. அதனால் காம்பினேஷன் ஆஃப் டெல்டா ஹெச் அண்டு டெல்டா எஸ் அப்படி ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு தேவைப்பட்டது. அந்த நியூ தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன் தான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு பேர். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆர் சிம்பிளி திஸ் இஸ் கால்டு கிப்ஸ் ஃபங்க்ஷன். அதோடைய சிம்பிள் வந்து ஜி. அதுக்கு மேத்தமேட்டிக்கல் டெஃபினிஷனே இதுதான். ஜி இஸ் டிஃபைன்ட் பை தி ஈக்குவேஷன் as G is equal to H minus Ts. As you know that H is equal to enthalpy, T temperature and S entropy. இப்போ நமக்கு இந்த ரிலேஷனுக்கு சம்மந்தமாக ஒரு ஈக்குவேஷன் வேணும். அந்த ஈக்குவேஷனை ஒரு 2 ஸ்டெப்பில் டெரைவ் பண்ணலாம். இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுது, ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு போகுது. இந்த ப்ராசஸ் ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு போகுது. we keep the temperature constant. டெம்பரேச்சர் மாற்றுறது. ஸ்டேட் 1ல் இருக்கும்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், G1 ஈக்குவல் டு H1 மைனஸ் TS1 எழுதலாம். G1 ஈக்குவல் டு H1 மைனஸ் TS1 எழுதலாம். ஃபைனல் ஸ்டேட்டில் எப்படி எழுதலாம், G2 ஈக்குவல் டு H2 மைனஸ் TS2 எழுதலாம். எனக்கு சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி வேணும். ஸோ G2 மைனஸ் G1 வேணும். ஈக்குவேஷன்ஸ் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ G2 மைனஸ் G1 ஈக்குவல் டு H2 மைனஸ் TS2 மைனஸ் H1 மைனஸ் TS1 வரும் இந்த ஈக்குவேஷன்ஸ். இதில் சில ஃபேக்டர் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு வேண்டியது H2 மைனஸ் H1 வேணும். H2 மைனஸ் H1 இங்கே வந்துடுது. இந்த மைனஸ் ஒன்று இருக்குது, அந்த மைனஸ் போட்டாச்சு. T இஸ் a காமன் ஃபேக்டர் கான்ஸ்டன்ட். ஸோ T இன்ட்டு S2 மைனஸ் S1 வந்துடுது ஈக்குவேஷனில். இந்த ஃபைனல் ஸ்டெப்பில் H2 மைனஸ் H1 கேன் பி ரிட்டன் as டெல்டா ஹெச், T கான்ஸ்டன்ட், S2 மைனஸ் S1 ஈக்குவல் டு டெல்டா எஸ். இந்த ஈக்குவேஷன் டெல்டா G இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் T டெல்டா எஸ். எந்த ஒரு ப்ராசஸுக்கும் நமக்கு ஸ்பான்டேனியஸ் கேரக்டராக பார்க்கணும்னா இந்த டெல்டா எஸ் வேல்யூ, டெல்டா ஹெச் வேல்யூ, இந்த 2 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டெல்டா ஜி கிடைக்கும். அந்த டெல்டா ஜி வச்சு நம்ம ஸ்பான்டேனியஸ் கேரக்டர் முடிவு பண்ணிடலாம். இந்த ஈக்குவேஷனுக்கு கிப்ஸ் ஹெம்போல்ட்ஸ் ஈக்குவேஷன் ஒரு பேர் உண்டு. கிப்ஸ் ஹெம்போல்ட்ஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு கிப்ஸ் ஹெம்போல்ட்ஸ் ஈக்குவேஷன் ஒரு பேர் உண்டு. இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன டெரிவேஷன் போடணும். We know that delta G is equal to delta H minus T delta S. Gibbs Helmholtz equation or Gibbs equations. delta Hங்கிறது delta U plus P delta விங்கிறது முன்னாடியே பார்த்தது தான். delta Uங்கிறது change in internal energy. P delta விங்கிறது work of expansion. work of expansions. இந்த டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா வி மைனஸ் டி டெல்டா எஸ்ஸில் டெல்டா யூ எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஃபஸ்ட் லாவிலேருந்து டெல்டா இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் டபிள்யூன்னு ரீப்ளேஸ் பண்ணிவிடலாம். ஃபஸ்ட் லா எகைன் ப்ளஸ் பி டெல்டா வி மைனஸ் டி டெல்டா எஸ் இருக்குது. இதில் திரும்ப டெல்டா எஸ் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக கியூ பை டி போட்டுடலாம். பிகாஸ் டெல்டா எஸ் டெஃபினிஷனே கியூ டிவைட் பை டி தான். அப்போ இந்த டெல்டா எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கியூ பை டி போட்டிருக்கோம். எல்லாமே டெல்டா ஜிக்குள்ள ஈக்குவேஷன் தான். இந்த டி டி கேன்சல் ஆகிடுது, இந்த கியூ கியூ கேன்சல் ஆகிடுது. therefore டெல்டா ஜி வில் பி ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூ ப்ளஸ் பி டெல்டா வின்னு வரும். இந்த பி டெல்டா விங்கிறது ஒர்க் டன் பை தி சிஸ்டம் டியூ டு எக்ஸ்பான்ஷன்ஸ். ஒரு கேஸ் இருந்து அது எக்ஸ்பான்ஷன் ஆகும் பொழுது எவ்வளோ வேலை செய்யும், அந்த ஒர்க்கு தான் அதுக்கு பேர் ஒர்க் ஆஃப் எக்ஸ்பான்ஷன்னு பேர். இந்த ஒர்க்குங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க். அது ஒர்க் ஆஃப் எக்ஸ்பான்ஷனாக இருக்கணும் அல்லது நான் எக்ஸ்பான்ஷன் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லா ஒர்க்கும் சேர்ந்தது தான் இது டோட்டல் ஒர்க் நம்ம வச்சுக்கலாம் டபிள்யூங்கிறது. இந்த டெல்டா ஜியோட சைனை மாற்றோம்னா மைனஸ் டெல்டா ஜி ஆகிடும். அப்போ மைனஸ் டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ மைனஸ் பி டெல்டா வின்னு ஆகிடும். இந்த டபிள்யூங்கிறது நான் சொன்னேன் டோட்டல் ஒர்க்குன்னு சொன்னேன். அதில் பி டெல்டாவின்னு சொல்லக்கூடிய ஒர்க் ஆஃப் எக்ஸ்பான்ஷனை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ரிமைனிங் திங் விச் இஸ் லெஃப்ட் ஃப்ரீ ஃபார் டூயிங் ஒர்க் இஸ் கால்டு டபிள்யூ நெட். இந்த டோட்டல் ஒர்க்லேருந்து ஒர்க் ஆஃப் எக்ஸ்பான்ஷனை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிற எனர்ஜி ஃப்ரீயாக இருக்குது. எதுக்கு ஃப்ரீயாக இருக்குது, ஃபார் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல் ஒர்க். அதுக்கு நம்ம நெட்ஒர்க்குன்னு பேர் வைக்கிறோம். அது ஃப்ரீயாக இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் ஃப்ரீ எனர்ஜின்னு ஒரு பேர் இருந்துச்சு.
அப்போ மைனஸ் டெல்டா ஜிங்கிறது டபிள்யூ நெட்டுங்கிற ஒரு ஈக்குவேஷன் தான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அப்படின்னா இந்த டெல்டா ஜிக்கு ஒரு டெஃபினிஷன் வேணும்னா இந்த delta G is defined as the property which decreases when network is done by the systems. The delta G is a property of the system which decreases when network is done by the systems. ஒரு சிஸ்டம் இருக்குது, அது நெட்வொர்க் செய்யுது. நெட்வொர்க்குங்கிறது இந்த மாதிரி ஒர்க்கு கிடையாது, இது எக்ஸ்பான்ஷன் ஒர்க்கு. நம்ம என்ன சொல்கிறோம், நான் எக்ஸ்பான்ஷன் ஒர்க்குன்னு பேர் வைக்கலாம், நெட்வொர்க்குன்னு பேர் வைக்கலாம், யூஸ்ஃபுல் ஒர்க்குன்னு பேர் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இன்க்ளூட் பண்ணலாம். அப்போ ஒரு சிஸ்டம் நெட்வொர்க் செய்யும்போது அதில் எந்த ப்ராப்பர்ட்டி குறையுதோ அதுதான் டெல்டா ஜின்னு பேர் இருக்குது. இந்த நெட்வொர்க்குக்கு எக்ஸாம்பிளாக எலக்ட்ரிக்கல் ஒர்க் எடுத்துக்கலாம். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி உங்களுக்கே ஒரு லெசன் இருக்குது, அதில் எலக்ட்ரோகெமிக்கல் செல் அப்படின்னு வரும். அதில் அந்த செல்லோட செல்லுங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த செல்னு பேர். அது சாதாரண செல்லாக இருந்துச்சுன்னா செல்னு பேர். அது ஸ்டாண்டர்டு கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு E0ன்னு பேர், ஸ்டாண்டர்டு இஎம்எஃப்னு பேர். இது இஎம்எஃப் ஆஃப் த செல் தான். இது அந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறோம். எஃப்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஃபேரடே. ஒரு ஃபேரடே ஈக்குவல் டு 96,500 கூலும். என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இந்த எலக்ட்ரோட் ப்ராசஸ். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல்லேருந்து கரண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படி சொன்னோம்னாலே அங்கே சில எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ் வில் பி ட்ரான்ஸ்ஃபர். தட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கால்டு இங்கே என்னன்னு பேர். ஸோ எவ்வளோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன, அந்த செல்லுக்கு எஃபோட வேல்யூ என்ன, இதை போட்டோம்னா டெல்டா ஜியோட மைனஸ் வேல்யூ கிடைக்கும். மைனஸ் டெல்டா ஜிங்கிறது தான் ஒர்க்கு நமக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் செய்யும்போது அந்த சிஸ்டத்தோட ஃப்ரீ எனர்ஜி குறையிடும். இதே செல் வந்து ஸ்டாண்டர்டு கண்டிஷன் இருந்துச்சுன்னா அப்போ டெல்டா G0 is equal to NE0Fன்னு போடுறோம். ஈக்கு மட்டும் தான் 0 போட முடியும், மற்றதுக்கு போடக்கூடாது. அப்போ E0ங்கிறது என்னென்னா டிஃபரன்ஸ் ஆஃப் தி ஸ்டாண்டர்டு செல்னு அர்த்தம். இது எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியிலே பார்க்கலாம். ஸ்பான்டேனிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டெல்டா ஜி, த ஸ்பான்டேனிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டெல்டா ஜி. டெல்டா ஜி வச்சு ஒரு ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸாக இல்லையான்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம். நமக்கு முந்தையே தெரியும், டெல்டா சிஸ்டமும் ப்ளஸ் டெல்டா சரௌண்டிங்ஸ் சேர்ந்துச்சுன்னா ஃபார் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அதோட வேல்யூ ஷுட் பி ஹையர் தென் 0. தட் மீன்ஸ் த சம் ஆஃப் தி டெல்டா சிஸ்டம் ப்ளஸ் டெல்டா சரௌண்டிங் ஷுட் பி பாசிட்டிவ் பிகாஸ் த என்ட்ரோபி ஆஃப் த யூனிவர்ஸ் இன்க்ரீசிங். இந்த டெல்டா சிஸ்டம் அப்படியே வச்சுக்கிறோம், பட் டெல்டா சரௌண்டிங்ஸ் பதிலாக அதை மைனஸ் டெல்டா சிஸ்டம்னு போட்டுக்கலாம். பிகாஸ் டெல்டா சரௌண்டிங்கிறது மைனஸ் டெல்டா சிஸ்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். சரௌண்டிங்ஸ் எடுத்துகிட்டு சிஸ்டம் போட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் டெல்டா சிஸ்டம் இருக்குது. இந்த டெல்டா எஸ் சிஸ்டத்துக்கு பதிலாக டெல்டாஸோட டெஃபினிஷன் படி Q/Tன்னு போட போகிறோம். கண்டிஷன் கான்ஸ்டன்ட் பிரச்சனை வச்சுட்டோம்னா QP/Tன்னு போடலாம். QPங்கிறது டெல்டா ஹெச்சை மீன் பண்ணும். அதனால் இந்த டெல்டா எஸ் சிஸ்டம்ங்கிறது QP/T which is equal to டெல்டா H/T. இல்லை இந்த டெல்டா சிஸ்டத்துக்கு பதிலாக இது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டெல்டா சிஸ்டம் மைனஸ் டெல்டா H/T ஹையர் தேன் 0ன்னு வரும். சிஸ்டம் மைனஸ் டெல்டா H/Tன்னு வருது. இதில் Tயால் மல்டிப்ளை பண்ணோம்னா T டெல்டா எஸ் சிஸ்டம் மைனஸ் டெல்டா ஹெச்னு வரும். T டெல்டா எஸ் சிஸ்டத்துக்கு சிஸ்டம்ங்கிற வேர்டை விட்டுடலாம். காரணம் இனிமேல் டெல்டா எஸ் டெல்டா ஹெச் ரெண்டுமே சிஸ்டத்தை குறிக்குது, இங்கே சரௌண்டிங்ஸே வரலை. அதனால் மல்டிப்ளை பண்ணும்போது T டெல்டா எஸ் மட்டும் எழுதினா போதும். ஸோ T டெல்டா எஸ் மைனஸ் டெல்டா ஹெச் ஷுட் பி ஹையர் தேன் 0. இதில் இந்த ப்ராக்கெட்டில் மைனஸ் பண்ணால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் ஆஃப் டெல்டா ஹெச் மைனஸ் T டெல்டா எஸ் ஹையர் தேன் 0ன்னு போடுறோம். டெல்டா ஹெச் மைனஸ் T டெல்டா எஸ்ங்கிறது we know that this is equal to டெல்டா G. ஸோ we can write மைனஸ் டெல்டா ஹையர் தேன் 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் வருது. இந்த மைனஸை எடுத்துகிட்டு ரிவர்ஸ் பண்ணோம்னா del G should be less than 0 for any spontaneous process. This is the sole criteria for the spontaneity of any process at any temperature. இந்த டெல்டா ஹெச்சை வச்சு பார்த்த முடியல, டெல்டா எஸ்ஸை வச்சு பார்த்த முடியல, டெல்டா ஜி வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக வந்துடும். ஃபைனலி we have defined a process to be a spontaneous process or not in terms of delta G. The third concept. அதுக்கு எல்லா கன்செப்டையும் சேர்த்து பார்க்கணும். If delta H is negative,
we cannot say that the process will be spontaneous, but the process may be spontaneous. Similarly, if delta is system plus delta surroundings is positive or higher than 0, we cannot say the process is spontaneous, but we can say the process may be spontaneous. Thirdly, the most important condition, if delta G is equal to negative or less than 0, we can say definitely the process will be spontaneous. இங்கே மட்டும்தான் will அப்படின்னு போடலாம். அப்போ டெல்டா ஜி நெகட்டிவாக இருக்குது அல்லது டெல்டா ஜி லெஸ் தேன் 0னா கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸ் தான் இருக்கும். Finally, we can include the condition for non-spontaneous and condition for equilibrium in terms of delta G. If delta G is higher than 0, that is, if delta G is positive, then the process is definitely non-spontaneous. It will not take place at all at any conditions. If the system is at equilibrium, then necessarily the delta G should be equal to 0. Or if delta G is equal to 0, we can say that the system is at equilibrium. If delta G is equal to 0, we can say that the system is at equilibrium. Second round aim to predict whether the process is spontaneous or not under the given set of condition of temperature and pressure. இப்போ அந்த ஸ்டேஜில் நிற்கிறோம், ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு எந்த ஒரு டேட்டாவும் தேவையில்லை, கால்குலேஷன் தேவையில்லை, ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு டெல்டா ஹெச்சோட சைன், டெல்டா எஸோட சைன், இந்த ரெண்டு சைன் இருந்தால் போதும். இதை வச்சுக்கிட்டு ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸாக இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துடும். அதனால் இந்த டேபுலேஷன் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டேபுலேஷன். இதோட அப்ளிகேஷனாக உங்களுக்கு வந்து 1 or 2 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறையா புக்ஸில் என்ன பண்ணுறாங்க, இது 6 கேஸாக கொடுப்பாங்க. 6 கேஸாக கொடுக்கும்போது என்னாகும், அதில் 3 கேஸு ஸ்பான்டேனியஸ் வரும், 3 கேஸு நான் ஸ்பான்டேனியஸ் வரும். நான் இப்போதைக்கு 4 கேஸாக வச்சு அதுக்கப்புறமா 3 கேஸாக குறைச்சி கடைசியாக 2 கேஸாக குறைச்சி பார்க்கலாம். ஃபைனலாக தேவைப்பட்டால் ஒரே ஒரு கேஸ், செகண்ட் கேஸ், இந்த ஒரு கேஸை மட்டும் நீங்கள் தரவாக ஸ்டடி பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் ஃபார் ஆல் கொஸ்டின்ஸ். ஏன் இந்த நம்பர் ஆஃப் கேஸஸை லிமிட் பண்ணிக்கிறோம்னா, எல்லாத்துலேயும் சைன் மாறி வரும், எல்லாத்துலேயும் மைண்டில் வச்சுக்கிறது கொஞ்சம் பிரச்சனை. அதனால் ப்ராப்ளத்தை குறைப்போம். ஸோ நம்மளோட ஐடியா என்னென்னா, அவங்க கொடுக்கும்போது எந்த டெம்பரேச்சரில் ஸ்பான்டேனியஸ், எந்த டெம்பரேச்சரில் நான் ஸ்பான்டேனியஸ்னு ஒரு கேஸுக்கே கொடுப்பாங்க. ஸோ ஸ்பான்டேனியஸ் கண்டிஷன் கொடுக்குறாங்க, ஸ்பான்டேனியஸ் கண்டிஷன் கொடுப்பாங்க, ஸ்பான்டேனியஸ் கண்டிஷன் கொடுக்குறாங்க, நான் ஸ்பான்டேனியஸ் கண்டிஷன் கொடுக்குறாங்க ஒரே கேஸ்லேயே. நமக்கு நான் ஸ்பான்டேனியஸ் கண்டிஷனே வேண்டாம். We are interested only in the case of spontaneous character. ஒரு ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸாக இல்லையா, அது எனக்கு இருந்தால் போதும். அதுதான் எனக்கு இங்கே இம்பார்ட்டங்கிறதுனால சில கேஸில் தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கட் பண்ணிவிட்டு 6 கேஸை 4 கேஸாக மாற்றிருக்கேன். நம்ம முதலே பார்த்துருக்கோம், டெல்டா ஹெச் நெகட்டிவாக இருந்து டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா டிக்ரீஸ் இன் எனர்ஜி அண்ட் இன்க்ரீஸ் இன் ரேண்டம்னஸ் ரெண்டுமே ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸுங்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம எதிர்பார்த்த டெல்டா ஹெச் நெகட்டிவாக இருக்குது, டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருக்குன்னா கேட்கவே வேண்டியதில்லை. டெல்டா ஜி எப்பொழுதும் நெகட்டிவாக இருக்கும். எப்பொழுதும் நெகட்டிவாக இருக்குன்னா இட் வில் பி ஸ்பான்டேனியஸ் ஆல்வேஸ், எப்பொழுதுமே ஸ்பான்டேனியஸாக இருக்கும். அதுக்காச்சும் டெம்பரேச்சர் ரெஸ்ட்ரிக்ஷன் தான், இந்த டெம்பரேச்சரில் அந்த டெம்பரேச்சரில் அப்படின்னா கிடையாது, அட் எனி டெம்பரேச்சர். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கேஸுங்கிறது டெல்டா ஹெச் நெகட்டிவ் முதல்ல பார்த்த கேஸ் தான். டெல்டா எஸ் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா டெஃபினெட்லி டெல்டா ஜி ஷுட் பி நெகட்டிவ் ஆர் வில் பி நெகட்டிவ், and therefore the process will be always spontaneous, and the process is spontaneous at any temperature, no restriction regarding the temperature. இந்த ஃபஸ்ட்டு கேஸ் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கேஸ் தான், இதை நம்ம மறக்கவே கூடாது. அதனால் இந்த 4 கேஸில் இந்த கேஸ் தெரிஞ்ச கேஸுங்கிறதுனால நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது கேஸ் இந்த 3 கேஸ் தான். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸுக்கு அப்புறம் நேராக 4th கேஸ் பண்ணோம்னா அது என்னன்னு பார்ப்போம். ஒரு ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸ்க்கு பார்க்கும்போது
நான் ஸ்பான்டேனியஸ் கேரக்டர் தேவையில்லைன்னு சொன்னேன். இந்த ஃபோர்த்து கேஸ் இருக்குல்ல, இது நவர் ஹேப்பன், இந்த ப்ராசஸ் வில் நவர் ஹேப்பன், எந்த ஒரு கண்டிஷனும் நடக்காது, ஆல்வேஸ் நான் ஸ்பான்டேனியஸ். அப்படிப்பட்ட ஒரு கேஸ் நமக்கு வேண்டியதில்லை. இருந்தாலும் அது ஒரு கேஸ் நம்ம படித்தாகணும். நமக்கு ஸ்பான்டேனியஸ் கேரக்டருக்கு டெல்டா ஹெச் நெகட்டிவ்னா நான் ஸ்பான்டேனியஸுக்கு டெல்டா ஹெச் பாசிட்டிவ் இருக்கும். ஆப்போசிட், ஸ்பான்டேனியஸ் கேரக்டருக்கு டெல்டா எஸ் பாசிட்டிவ்னா நான் ஸ்பான்டேனியஸுக்கு டெல்டா எஸ் நெகட்டிவ். ஸோ அந்த ஃபோர்த்து காம்பினேஷனுங்கிறது டெல்டா ஹெச் பாசிட்டிவ் டெல்டா எஸ் நெகட்டிவ் வந்துச்சுன்னா இந்த காம்பினேஷன் எங்கே இருக்கோ அப்போ அந்த டெல்டா ஜிங்கிறது பாசிட்டிவ் ஆகிடும். எப்போ டெல்டா ஜி பாசிட்டிவோ ஹையர் தென் ஜீரோவோ தி ப்ராசஸ் வில் நவர் டேக் பிளேஸ். இந்த ஃபஸ்ட்டு கேஸ் நமக்கு தெரிஞ்சது தான், அதனால் இந்த ஃபோர்த்து கேஸை ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. அப்படி தேவைப்பட்டால் இதுக்கு ஆப்போசிட்டாக போட்டால் சரியாக வந்துடும். இந்த கேஸ் எப்பொழுதுமே நான் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். இந்த ப்ராசஸ் வில் நவர் டேக் பிளேஸ். எந்த டெம்பரேச்சர் மாற்றினாலும், டெம்பரேச்சர் கூட்டினாலும் குறைச்சாலும் ஒன்றும் நடக்காது. ஸோ வி ஆர் லெஃப்ட் நவ் 2 ப்ராசஸ். இன்னும் 2 கேஸ் தான் இருக்குது. இந்த 2 கேஸில் ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கும். இதில் என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே வரும். அதனால் இங்கே என்ன படிக்கிறோமோ அதை அப்போ ஆப்போசிட்டாக சொன்னோம்னா அப்போ 4 கேஸில் 2 கேஸை குறைச்சிட்டு போயிடலாம். நம்ம இந்த கேஸை நம்ம டீட்டெயிலாக படித்தாகணும். எல்லாத்துக்கும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை போட்டால் தான் உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். டெல்டா ஹெச் நெகட்டிவ் வந்துச்சு ஃபஸ்ட் கேஸில். செகண்ட் கேஸில் டெல்டா ஹெச் நெகட்டிவாகவே வச்சுக்கிறேன். இந்த ஆர்டரை மட்டும் நீங்கள் மாற்றக்கூடாது. இந்த ஆர்டரை வச்சு மாற்றிட்டிங்கன்னா எல்லா கன்க்ளூஷன் தப்பாகப்படும், டேப்லேஷனே தப்பாகப்படும். ஸோ செகண்ட் கேஸுக்கு டெல்டா ஹெச் நெகட்டிவ், பட் டெல்டா எஸ் எப்போதும் பாசிட்டிவாக இருந்த கேஸை நான் என்ன பண்ணுறேன் பர்பஸாக நெகட்டிவாக ஆக்குறேன். டெல்டா எஸ்ங்கிறது ஒரு ப்ராசஸுக்கு இட் மே பி பாசிட்டிவ் ஆர் இட் மே பி நெகட்டிவ். பாசிட்டிவ் கேஸ் முடிச்சிட்டோம், நெகட்டிவ் கேஸ் எடுக்கிறோம். செகண்ட் கேஸ் என்ன, போத் ஆர் நெகட்டிவ். தேர்ட் கேஸ் என்ன, போத் ஆர் பாசிட்டிவ். செகண்ட் கேஸில் என்ன கன்க்ளூஷன் வருது, அதுக்கு ஆப்போசிட்டாக தேர்ட் கேஸில் வரும். பார்க்கலாம் நீங்கள். இப்போ நமக்கு செகண்ட் கேஸ் டீல் பண்ணோம்னா டெல்டா ஹெச் நெகட்டிவாக இருந்து டெல்டா எஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா டெல்டா ஜிங்கிறது என்ன ஆகும்னா சில சமயம் நெகட்டிவாக இருக்கும், சில சமயம் பாசிட்டிவாக இருக்கும். அவங்க 2 கேஸ் டீல் பண்ணுறாங்க, ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் போடுவாங்க. நான் நெகட்டிவ் கேஸை மட்டும் வச்சுக்கிட்டு இதில் ஒரு பாசிட்டிவ் கேஸை விட்டுறேன். அப்போ டெல்டா ஹெச் நெகட்டிவாக இருந்து டெல்டா எஸ் நெகட்டிவாக இருக்கும்பொழுது டெல்டா ஜி எப்படி இருக்கலாம், இட் மே பி எய்தர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், 2 கேஸ் வரலாம். பட் ஐ ஒமிட் திஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ் நான் ஸ்பான்டேனியஸ் எனக்கு வேண்டாம். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஆல்வேஸ் இன் தி ஸ்பான்டேனியஸ் கேஸ். அதனால் இந்த 2 கேஸில் ஒரு கேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு போகிறேன். அப்போ இந்த கேஸ் நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்னா, தி சிஸ்டம் வில் பி ஸ்பான்டேனியஸ், நாட் ஆல்வேஸ், பட் ஒன்லி அண்டர் சர்டன் டெம்பரேச்சர்ஸ். அவங்க பொதுவாக என்ன கொடுக்குறாங்க, லோயர் டெம்பரேச்சர் கொடுப்பாங்க. லோயர் டெம்பரேச்சர், அந்த லோயர் டெம்பரேச்சர் போட்டால் ஒரு மீனிங் வராது. எந்த டெம்பரேச்சருக்கு கீழே அப்படின்னு தெரியாது. அதனால் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணணும், ஒவ்வொரு சிஸ்டமும் ஈக்குலிபிரியத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். இந்த டெம்பரேச்சர் அட் விச் த ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட்னு பேர், அதுக்கு ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர்னு பேர். அந்த டெம்பரேச்சருக்கும் கீழே இந்த டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா, ஸோ இந்த செகண்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் டெல்டா ஹெச் நெகட்டிவாக இருந்து டெல்டா எஸ் நெகட்டிவாக இருந்து டெல்டா ஜி நெகட்டிவாக இருக்கணும்னா, இந்த ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸாக இருக்கணும்னா the only condition is the temperature of the process should be less than the temperature at which the equilibrium exists. equilibrium இருக்கும்போது என்ன டெம்பரேச்சரோ அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். அந்த டெம்பரேச்சர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் டெம்பரேச்சர் எவ்வளோங்கிறத நீ கண்டுபிடிச்சா அந்த டெம்பரேச்சர் யூஸ் பண்ணலாம். அதுக்கு கீழே எந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் உங்களுக்கு அது என்னவோ process is spontaneous. So if delta H negative, delta S is negative, then delta G will be negative only if the working condition, the temperature will be less than the temperature at which the system is at equilibrium. அப்படியே தேர்ட் கேஸ் போட்டிங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. அப்போ டெல்டா ஜி இங்கே நமக்கிட்ட நெகட்டிவ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, 2 சான்ஸ் இருக்குது. ஐ கன்சிடர் ஒன்லி ஒன் கேஸ், நெகட்டிவ் தான் எனக்கு வேணும், ஸ்பான்டேனியஸ் கேரக்டர் தான் வேணும் அப்படின்னா அப்போ டெம்பரேச்சரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் போதுங்கிறாங்க. இங்கே எப்படி இந்த டெம்பரேச்சருக்கு கீழே ஒரு டெம்பரேச்சரை போய் ஃபிக்ஸ் பண்ணணும் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்க்கு, இங்கே ஆப்போசிட்டாக பேசணும்னா ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சருக்கு அதிகமான டெம்பரேச்சரில் அந்த டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அந்த டெம்பரேச்சரில் இந்த ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஸோ ஃபார் ஏ ப்ராசஸ் இஃப் டெல்டா ஹெச் இஸ் பாசிட்டிவ் அண்ட் டெல்டா எஸ் ஆல்சோ இஸ் பாசிட்டிவ், then delta G may be positive or can be positive only if the temperature of the system, the temperature of the process is higher than
the temperature at which the equilibrium or the same process exists. புக்கில் என்ன கொடுப்பாங்க, இங்கே லோயர் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க, பொதுவாக எதுக்கும் கீழே இது தெரியாது. இங்கே ஹையர் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க, எதுக்கும் அதிகமாக தெரியாது. அதனால் இந்த தேர்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு செகண்ட் கேஸில் என்ன சொல்லணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக வரும். சைனும் ஆப்போசிட்டாக வரும். டெல்டா ஜி நெகட்டிவாக இருக்கிறோம், ஸ்பான்டேனியஸ் தான். பட் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் இது லோயர் டெம்பரேச்சர், இது ஹையர் டெம்பரேச்சர். இந்த ஐடியா நம்ம வந்து டேபுலேஷன் வச்சு முக்கியம் கிடையாது. இந்த டேபுலேஷன் வந்து அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளத்தை போட்டோம்னா கரெக்ட் ஐடியா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் ஆன்சர் பண்ணி பார்க்கணும். ஒரு சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருந்துச்சுன்னா அதோட டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. டெல்டா ஹெச் வேல்யூ கொடுத்துட்டாங்க -30 கிலோ ஜூல் பர் மோல். டெல்டா எஸ் வேல்யூ -100 ஜூல் பர் கெல்வின் பர் மோல். இந்த வேல்யூ கொடுத்தோன்னு முதல்ல நோட் பண்ண வேண்டியது எங்கள் யூனிட்டை பார்க்கணும். ஒன் இஸ் இன் கிலோ ஜூல், த அதர் இஸ் இன் ஜூல். ஒன்று கிலோ ஜூல் இருக்குது, இன்னொன்று ஜூல் இருக்குது. ஒரே ஈக்குவேஷன் டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் வருது, 2 ஃபேக்டர் வருது. இது கிலோ ஜூலில் இருக்குது, இது ஜூலில் இருக்குது. அதனால் கொடுத்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூனிட் கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு டெல்டா ஹெச் கொடுத்துருக்காங்க, டெல்டா எஸ் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கேட்குறாங்க, கண்டிஷன் ஈக்குலிபிரியம் சொல்கிறாங்க. எப்போ ஈக்குவல் கண்டிஷனோ அப்போ டெல்டா ஜி ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ்ங்கிறத 0 ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் மாற்றி எழுதிக்கலாம். அதுலேருந்து டி டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச்னு வரும். இதுலேருந்து டெம்பரேச்சர் அட் விச் தி ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் ஆஃப் த ப்ராசஸ் பை டெல்டா எஸ் ஆஃப் த ப்ராசஸ். இங்கே அந்த வேல்யூ போடும்போது சைனோட போட்டிங்கன்னா சரியாக வந்துடும். இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஃபைனல் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் டெரிவேஷனே தேவையில்லை. ஏன்னா சில கேஸில் எந்த டெம்பரேச்சருக்கு கீழே ஸ்பான்டேனியஸ் சொன்னோம்னா இந்த டெம்பரேச்சர் நீங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் ஃபர்தராக கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு ஈக்குவேஷன் டெம்பரேச்சர் அட் ஈக்குலிபிரியம் ஈக்குவல் டு கொடுத்துருக்குது. டெல்டா ஹெச் வேல்யூ போடணும் பை டெல்டா எஸ் வேல்யூ போடணும். டெல்டா ஹெச் வேல்யூ கிலோ ஜூலில் இருக்குது. அதை முதல்ல சைன் மாறாமல் ஜூலுக்கு மாற்றிக்கணும். 30,000 ஜூல் பர் மோல்னு மாற்றிக்கிறோம். டெல்டா எஸ் அப்படியே தான் இருக்கணும். அதனால் இங்கே -30,000, இங்கே -100. மைனஸில் கேன்சல் ஆகிடும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 300 வரும். கெல்வினில் இருக்கும். சென்டிகிரேட் பார்த்தோன்னா மாற்றிக்கலாம் அல்லது அப்படியே விட்டுடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 27 டிகிரி சென்டிகிரேட். அப்போ 300 கெல்வின் டெம்பரேச்சரில் தி சிஸ்டம் இஸ் அட் ஈக்குலிபிரியம் ப்ரொவைடட் த வேல்யூஸ் ஆஃப் டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா எஸ்ஆர். இந்த டேட்டாவுக்கு இந்த டெம்பரேச்சர் டேட்டா மாறிச்சுன்னா டெம்பரேச்சர் மாறி போடும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், to determine the spontaneous character of the process for which the delta H is given as -30 kilojoule per mole. For the same process delta S is plus 100 joule per Kelvin per mole. The temperature is 27 degrees centigrade. The process spontaneous இல்லைன்னு கேட்குறாங்க. அப்படின்னா டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் ஈக்குவேஷன் நம்ம செலக்ட் பண்ணி அதில் இந்த டெல்டா ஹெச் டி டெல்டா எஸ் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு டெல்டா ஜி வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ காட்டிலும் இந்த சைன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். சைன் வச்சு முடிவு பண்ணலாம். எப்போ டெல்டா ஜி நெகட்டிவாக வருமோ அப்போ ஸ்பான்டேனியஸ் கொடுத்துடலாம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா முதல்ல டெம்பரேச்சரை கெல்வினுக்கு மாற்றிக்கணும். இந்த டெல்டா ஹெச் கிலோ ஜூலில் இருக்கிறதுனால நம்ம ஜூலுக்கு மாற்றிக்கணும். ஏன்னா டெல்டா எஸ் வந்து ஜூலில் இருக்குது. ஒரே ஈக்குவேஷன் டெல்டா ஹெச் டெல்டா எஸ் வரும்பொழுது ரெண்டுமே கிலோ ஜூலில் இருக்கலாம், ரெண்டுமே ஜூலில் இருக்கலாம். நமக்கு ரெண்டுமே ஜூலில் போகிறது நமக்கு கன்வீனியன்ட். தேவைப்பட்டால் கடைசியாக கிலோ ஜூலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ -30 கிலோ ஜூலுங்கிறது -30,000 ஜூல் ஆகிடுது. டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு -30,000 மைனஸ் டெம்பரேச்சர் 300 இன்ட்டு டெல்டா எஸ்ங்கிறது +100. இந்த ப்ராக்கெட் நீக்கணும்னா -30,000 மைனஸ் 300 இன்ட்டு 100ங்கிறது எகைன் 30,000 வரும். இது -30,000, இது -30,000 அப்படின்னா ஓவராலாக இது -60,000 ஜூல் பர் மோல் வருது. தேவைப்பட்டால் கிலோ ஜூலுக்கு மாற்றலாம். அப்போ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு -60 கிலோ ஜூல் பர் மோல் வருது. தி சைன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட்.
இந்த சைன் தான் நமக்கு முக்கியம். எப்போ டெல்டா ஜி நெகட்டிவ் வருதோ இந்த ப்ராசஸ் இஸ் ஸ்பான்டேனியஸ். அப்போ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஸ்பான்டேனியஸாக இருக்கும். இந்த டெல்டா ஜி வச்சு ஒரு ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸாக இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஷார்ட் மெத்தட்லாம் பார்த்து வச்சுருக்கோம். இப்போ அதில் ஒரு MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அந்த கொஸ்டின் என்னென்னா, டெல்டா எஸ் ஆஃப் எ கிவன் ப்ராசஸ் இஸ் -100 ஜூல் பர் கெல்வின் பர் மோல். டெல்டா எஸ் மைனஸில் கொடுத்துருக்குது. டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு -30 கிலோ ஜூல் பர் மோல் கொடுத்துருக்குது. அது கிலோவில் கொடுத்துருக்குது. நமக்கு ஆஸ் யூஷுவலாக டெல்டா ஹெச் நெகட்டிவாக இருந்து டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிஷனே கிடையாது. டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் அட் ஆல் டெம்பரேச்சர்ஸ் தி ப்ராசஸ் வில் பி ஸ்பான்டேனியஸ். பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, டெல்டா ஹெச் நெகட்டிவ் பட் டெல்டா எஸ் நெகட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவ் கொடுத்துருக்காங்கன்னா இது நம்ம பார்த்து டேபிள் காலத்தில் பார்த்தோம்னா இது செகண்ட் கேஸ். இது செகண்ட் கேஸாக இருந்துச்சுன்னா தி ப்ராசஸ் வில் டேக் பிளேஸ் ஒன்லி அட் லோயர் டெம்பரேச்சர், லோயர் தேன் தி temperature at which the system will be at equilibrium. இந்த சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு அசியூம் பண்ணி அந்த டெம்பரேச்சரை பார்த்தோம்னா என்ன டெம்பரேச்சரோ அந்த டெம்பரேச்சருக்கு லோயர் டெம்பரேச்சரை எதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது முதல்ல அந்த சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு அசியூம் பண்ணிட்டு அப்போ அதை டெம்பரேச்சர் கண்டுபிடிப்போம். அதுக்கு ஒரு ஃபார்முலா முதல்ல போட்டு வச்சுருக்கோம். டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் ஈக்குலிபிரியம். அதனால் அந்த ஈக்குவேஷன் மாடிஃபை ஆகி டி ஈக்குலிபிரியம் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் இன் ஜூல் பர் டெல்டா எஸ் இன் ஜூல் வருது. இது ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர்னு பேர். அப்போ இந்த டெம்பரேச்சர் இந்த டெல்டா ஹெச் இந்த டெல்டா எஸ் இருக்கும்போது அந்த டெல்டா ஜி வேல்யூ 0 ஆகிருக்கும். இப்போ நமக்கு என்ன டெம்பரேச்சர்னு கேட்டிருக்காங்க தெரியல. அதனால் நம்ம ஒரு டெம்பரேச்சரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்படி இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும் முதல்ல. ஸோ வி அசியூம் தட் த சிஸ்டம் இஸ் அட் ஈக்குலிபிரியம் அண்ட் தென் வி கால்குலேட் தி டெம்பரேச்சர் அட் விச் த ஈக்குலிபிரியம் இஸ் தேர். இப்போ இந்த டெல்டா ஹெச் வேல்யூ இதில் போட்டு மைனஸ் கிலோ ஜூலில் கொடுத்துருக்காங்க, அதை ஜூலில் போடணும், டிவைடட் பை 100 -100 கொடுத்துருக்காங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுது. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 300 கெல்வின் வருது. ஸோ த கேஸ் டூ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ், டெல்டா எஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ்னா அவங்க இந்த டெல்டா ஜி வில் பி நெகட்டிவ், ப்ராசஸ் வில் பி ஸ்பான்டேனியஸ் ஒன்லி அட் லோயர் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. லோயர் டெம்பரேச்சர் என்ன அர்த்தம்னா இந்த 300 கீழே எந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் அதெல்லாம் லோயர் டெம்பரேச்சர் தான். ஸோ இப்போ நம்ம இந்த 300 கெல்வினை கண்டுபிடிச்சதுக்கு நோக்கம் என்னென்னா எந்த டெம்பரேச்சருக்கு கீழே இந்த சிஸ்டம் வில் ஆல்வேஸ் பி ஸ்பான்டேனியஸ் சொன்னோம்னா அட் எனி டெம்பரேச்சர் ஆர் அட் ஆல் டெம்பரேச்சர்ஸ் பிலோ 300 கெல்வின். இந்த 300க்கு கீழே எந்த ஒரு டெம்பரேச்சர்லையும் 290, 295, 298 எந்த டெம்பரேச்சர் போட்டாலும் அந்த டெம்பரேச்சர் இந்த ப்ராசஸ் வில் பி ஸ்பான்டேனியஸ். இப்போ நமக்கு வேண்டியது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த டெம்பரேச்சர் 300க்கு கீழே இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் சேம் டெம்பரேச்சர் கிடையாது, செகண்ட் சாய்ஸ் 400 ஹையராக கொடுத்துருக்காங்க, தேர்ட் சாய்ஸ் 200 லோயராக கொடுத்துருக்காங்க, ஃபோர்த்து 310 ஹையராக கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஒன்லி சான்ஸ் இஸ் த சாய்ஸ் 3 200 கெல்வின். தட் டெம்பரேச்சர் இஸ் லெஸ் தேன் 300. இந்த டெம்பரேச்சரில் தான் தி சிஸ்டம் வில் பி ஸ்பான்டேனியஸ். ஏன்னா இந்த டெம்பரேச்சரில் தி சிஸ்டம் இஸ் அட் ஈக்குலிபிரியம். எந்த டெம்பரேச்சரில் அது ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்ச பிறகு தான் அந்த சிஸ்டம் எந்த டெம்பரேச்சரில் ஸ்பான்டேனியஸாக இருக்குன்னு பார்க்க முடியும். அதுக்காக தான் இந்த டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம், இருந்தாலும் செக் பண்ணிட்டா பரவாயில்ல. இந்த பழைய ஈக்குவேஷனில் போகும்போது டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸில் -30,000 மைனஸ் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்ச டெம்பரேச்சர் 200 கெல்வின் வச்சு போட்டு பார்க்கலாம். 200 இன்ட்டு -100 போட்டோம்னா -30,000 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடுது, ப்ளஸ் ஆகிடும். இது ஒரு 20,000 ஆகிடுது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா இந்த வேல்யூ வில் பி இன் டெர்ம்ஸ் ஆஃப் -30,000 20,000 இருக்குது, 10,000 ஆகிடுது.
10,000 ஜூல் பர் கெல்வின்ங்கிறது ஆக்சுவலாக 10 கிலோ ஜூல்ஸ். நமக்கு இந்த வேல்யூ பற்றியும் கவலை கிடையாது, யூனிட்டை பற்றியும் கவலை கிடையாது, இந்த சைனை பற்றி தான் நமக்கு கவலைப்படுறோம். இந்த சைன் எப்போ டெல்டா ஜி நெகட்டிவாக வந்திருக்கோ அப்போ இந்த ப்ராசஸ் இஸ் ஸ்பான்டேனியஸ். எந்த டெம்பரேச்சரில்? 200. நீங்கள் 250 போட்டு பார்க்கலாம், 100 போட்டு பார்க்கலாம், 150 போட்டு பார்க்கலாம், 299 கூட போட்டு பார்க்கலாம். ஸோ அட் எனி டெம்பரேச்சர் பிலோ 300. அப்போ இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இந்த டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கூடிய டெக்னிக் இதுதான். கொடுத்த டெல்டா ஹெச் டெல்டா எஸ்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் கிடைக்கும். அந்த டெம்பரேச்சர் தான் இந்த சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு காட்டி கொடுக்கும். அதுக்கு மேலேயா கீழேயா தான் முடிவு பண்ணணும். டெல்டா ஹெச் நெகட்டிவாக இருந்து டெல்டா எஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த டெம்பரேச்சருக்கு கீழே எந்த டெம்பரேச்சராக இருந்தாலும் அந்த டெம்பரேச்சரில் இந்த சிஸ்டம் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். அனதர் ப்ராப்ளம், டெல்டா எஸ்ஸோட சைனை மாற்றிட்டோம், டெல்டா ஹெச் சைன் மாற்றியாச்சு, ரெண்டுமே மாற்றியாச்சு. எப்போ டெல்டா ஹெச் ப்ளஸ் டெல்டா எஸ் ப்ளஸ் இருக்கோ அப்போ நம்ம பார்த்த கேஸில் இது தேர்டு கேஸ். இது தேர்டு கேஸாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? செகண்ட் கேஸில் என்ன பார்த்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். செகண்ட் கேஸில் என்ன பார்த்தோம்? செகண்ட் கேஸ் வந்து டெல்டா ஹெச் நெகட்டிவாக இருந்து டெல்டா எஸ் நெகட்டிவாக இருந்துச்சு. அப்போ அந்த சிஸ்டம் எப்போ ஸ்பான்டேனியஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருந்துச்சுன்னா என்ன டெம்பரேச்சர் இருக்குமோ அந்த டெம்பரேச்சருக்கு லோயர் டெம்பரேச்சரில் அது ஸ்பான்டேனியஸாக இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ நமக்கு தேர்டு கேஸ் இது, ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படி சொன்னாலே அந்த புக்கில் கன்க்ளூஷன் கொடுப்பாங்க, தி சிஸ்டம் வில் பி ஸ்பான்டேனியஸ், தட் மீன்ஸ் டெல்டா ஜி வில் பி நெகட்டிவ் ஒன்லி அட் ஹையர் டெம்பரேச்சர் கொடுப்பாங்க. ஹையர் டெம்பரேச்சர் என்ன அர்த்தம் அப்படின்னா ஹையர் தேன் தி டெம்பரேச்சர் அட் விச் த சிஸ்டம் இஸ் அட் ஈக்குலிபிரியம். இந்த சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு அசியூம் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா அது என்ன டெம்பரேச்சர் காட்டுதோ அந்த டெம்பரேச்சருக்கு மேலே எந்த டெம்பரேச்சர் எடுத்தாலும் அது எல்லா டெம்பரேச்சர்லேயும் தி சிஸ்டம் வில் பி ஸ்பான்டேனியஸ் பிகாஸ் அந்த ஹையர் டெம்பரேச்சரில் அந்த டெல்டா ஜி வில் பி நெகட்டிவாக இருக்கும். இப்போ இந்த கேஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா முதல்ல ஈக்குலிபிரியம் இருக்குன்னு அசியூம் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணணும். டெல்டா ஹெச் ஜூலில் இருக்கணும். ஸோ ப்ளஸ் 30,000 ஜூல் ப்ளஸ் 100 ஜூல் சிம்பிளிஃபை பண்ணால் 300 கெல்வின். ஸோ இந்த சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருந்துன்னு அசியூம் பண்ணிட்டோம்னா அந்த டெம்பரேச்சர் 300 இருக்கணும். அப்போ டெல்டா ஜி ஈக்குவல் டு 0. நமக்கு டெல்டா ஜி ஈக்குவல் டு 0 வேண்டாம், டெல்டா ஜி ஈக்குவல் டு நெகட்டிவ், டெல்டா ஜி லெஸ் தேன் 0 இருக்கணும்னா அப்போ இந்த டெம்பரேச்சர் கிடையாது. இந்த டெம்பரேச்சரை விட இங்கே ஒரு அதிகமான டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும், ஹையர் டெம்பரேச்சர். அப்படின்னா ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 300 கெல்வின் தப்பு, செகண்ட் ஆப்ஷன் 400 கெல்வின் கரெக்டாக இருக்குது. ஏன்னா 300 காட்டிலும் அதிகமாக உள்ள டெம்பரேச்சர் 400 கெல்வின் தான். தேர்ட் ஆப்ஷன் 290 லெஸ் தேன் 300 ராங். ஃபோர்த் ஆப்ஷன் 250 again less than 300. அப்போ you can omit the temperatures below 300 or equal to 300, but you can select the temperature above 300. That means the only option is 400 Kelvin. இதோட உங்களுக்கு முடிஞ்சு போடும். நல்ல பர்ஃபெக்டாக போட்டே வந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்லாம் தேவையில்லை. இருந்தாலும் செக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப்பை போடுறோம். எப்போதுமே செக் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ இந்த ஈக்குவேஷன் போடும்போது மைனஸ் இந்த டெம்பரேச்சருக்கு மேலே அப்படி சொல்லும்போது 400க்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். 400 போட்டு பார்க்கலாம், 500 போடலாம், 350 போடலாம். எதை போட்டாலும் கரெக்டாக டெல்டா ஜி நெகட்டிவாக வரும். செக் பண்ணிடலாம். இப்போ 400 டிகிரி சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த 400 கெல்வின் நீங்கள் போட்டு டெல்டா எஸ்ஒயில் எங்கே போட்டோம்னா இந்த வேல்யூ ப்ளஸ் 30,000 மைனஸ் 400 into 100 போடும்போது 40,000 ஆகிடும். 40,000 மைனஸில் இருக்குது, 30,000 ப்ளஸில் இருக்குது. இந்த வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் 10,000 ஜூல் பர் மோல் வந்துடும். அது மைனஸ் 10 கிலோஜூல் போட்டுக்கலாம். நமக்கு நியூமெரிக்கல் வேல்யூ ஜூல் இருந்தாலும் கவலை கிடையாது, யூனிட் பற்றியும் பிரச்சனை இல்லை. அதே சமயம் இந்த வேல்யூ பற்றியும் பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த சைன் தான் முக்கியம். எப்போ டெல்டா ஜி நெகட்டிவாக வருதோ அப்போ இந்த ப்ராசஸ் இஸ் ஸ்பான்டேனியஸ். ஸோ எந்த டெம்பரேச்சரில் இந்த ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸாக இருக்கும் அப்படின்னா இந்த டேட்டாவுக்கு டேட்டா மாற்றிச்சுன்னா ப்ராப்ளமே மாறி போடும். இந்த டேட்டாவுக்கு 400 கெல்வின்ங்கிறது கரெக்ட் ஆன்சர்.
அப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த டெம்பரேச்சரை டிசைட் பண்ணும்பொழுது அந்த டெல்டா எஸோட வேல்யூ டெல்டா ஹெச்சோட வேல்யூ மட்டும் முடிவு பண்ணாது, அதோட சைன் முடிவு பண்ணும், ப்ளஸ்ஸா மைனஸா, டெல்டா ஹெச் ப்ளஸ்ஸா மைனஸா, இது முடிவு பண்ணும். அதனால் டெல்டா எஸ் டெல்டா ஹெச் அந்த ரெண்டு ஃபேக்டரோட சைன் ஆஸ் வெல் அஸ் த நியூமரிக்கல் வேல்யூ இந்த ரெண்டும் தான் டிசைட் பண்ணக்கூடியது. இதை டெல்டா ஜியோட சைனை மட்டும் டிசைட் பண்ணும். சைன் மட்டும் போதும், இதோட வேல்யூ நமக்கு வேண்டியதில்லை. எப்போ டெல்டா ஜி ஈக்குவல் டு நெகட்டிவோ இந்த ப்ராசஸ் இஸ் ஸ்பான்டேனியஸ். The next topic is standard free energy change, delta G0. The 0 stands for standard conditions. Standard condition is 298 Kelvin and a pressure of 1 bar. And the standard condition temperature and pressure எவ்வளவு free energy change அதுக்கு standard free energy change னு பேர். இதுக்கு என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் இருக்குது, இதே போல் எந்த ரியாக்ஷன் இருந்தாலும் அந்த ரியாக்ஷனோட ஸ்டாண்டர்டு ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். அதுக்குள்ள ஈக்குவேஷன் தான் இது. ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் மைனஸ் sum of the standard free energy of the formation of the reactants. இதில் இந்த ப்ராசஸை ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸாக இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். எப்படின்னா டெல்டா ஜி கண்டுபிடிச்சாலே அதை வச்சு சொல்லிட முடியும். ஸோ ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க CO + O2 to gives CO2. இது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக இல்லையான்னு கேட்குறாங்க. கிவன் டேட்டா என்ன, இந்த கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு இதோட ஸ்டாண்டர்டு ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. G0F ஆஃப் CO அண்ட் CO2 கொடுத்துருக்காங்க யூனிட் கிலோ ஜூல் பர் மோல். அந்த வேல்யூ கார்பன் டை ஆக்சைடுக்கு இது, கார்பன் மோனாக்சைடுக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் நடக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரியாக்ஷன் டெல்டா G0 ஆஃப் இந்த ரியாக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா G0 கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் சொன்னோம்னா ப்ராடக்ட் சைடில் நமக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அதோட வேல்யூ -394.4 மைனஸ் இந்த வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ ரியாக்டன்ஸ் இருக்குது கார்பன் மோனாக்சைடு, அதோட வேல்யூ -137.2. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆக்சைடு இருக்குது. இந்த எலிமெண்டரி கேஸில் இதோட வேல்யூ தான் 0 அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ திஸ் பிகம்ஸ் 0 ஃபார் oxidants or for any element. அப்போ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணோம்னா யூ வில் ஹேவ் -394.4 ப்ளஸ் 137.2 ஆகிடும். இந்த மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா -257.2 கிலோ ஜூல் வரும். நமக்கு வேல்யூ முக்கியம் இல்லை, இந்த சைன் தான் முக்கியம். எப்போ இந்த சைன் வந்து நெகட்டிவாக இருக்கோ அப்போ இந்த ப்ராசஸ் இஸ் ஸ்பான்டேனியஸ். அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து நடக்காதான்ட்டு இப்படி கண்டுபிடிக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது, டெல்டா ஹெச் கிடையாது, டெல்டா எஸ் கிடையாது, ஆனால் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ப்ராடக்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் a different approach to determine whether the process is feasible or not, whether the process is spontaneous or not.